அதமம் மத்தியமம். அதர்மம்னா தீமையை செய்யுது, மத்தியம்னா நடுநிலையா நிற்கிறது. யாரையும் எது என்ன ஏதுன்னு பார்க்காத எட்டங் கவுத்தன்னு பேசுறது அதர்மம். இவங்க யாரு அவங்க யாரு, நமக்கு எதுக்கு இந்த வீண் வேலை நிற்கிறது நடுநிலை. இல்லை எது சிறந்தது சார்? நடுநிலை சிறந்தது. ஒருத்தரை அசிங்கப்படுத்துறதால உனக்கு என்ன வரும்? ஒருத்தரை கேவலமாக நினைக்கிறதால உனக்கு என்ன வரும் சொல்லு? ஒன்னே வர போறதில்லை. நீ நினச்சிக்கிற அதை பெருமையா, ஆனால் அது அழிவுக்கு வழிவகுக்கிறோம். எப்பவுமே பிறரை புகழ்ந்து வாழ கற்றுக்கோ. பிறரை தாழ்த்தி உன்னை புகழ்ந்து வாழ பழகாத. அந்த பழக்கம் உன்னை எத்தனை போய் இருட்டில் தள்ளிடும். மனித உருவுல வர்ணிப்பது கிடையாது. வேதங்கள்ல கடவுளை மனித உருவுல வர்ணிப்பது கிடையாது. ஆனா கடவுளுக்கு மானிட உருவம் அலங்காரம் செய்து இந்த மாதிரி வழிபடுகிறோமே, அது ஏன்? எதனா அடையாளம் வேணுமே. கடவுள்ன்றது அடையாளம் இல்லாத பொருள். அடையாளம் இல்லாத பொருளை உங்கள்கிட்ட அது பாருங்க, அது கடவுள் இங்கே இருக்குதுங்கன்னு சொன்ன ஒத்துப்பியா? அதுவும் இளமையில் ஒத்துக்க முடியுமா குழந்தைங்களுக்கு? அப்போ மனித உருவத்தில் கடவுள் இருக்குதுன்னு நான் சொன்னேன். மனித உருவத்தை அங்கே செய்து இதான் கடவுள், இது உன்னை விட உயர்ந்தது, இதான் உலகத்தையும் காப்பாற்றுறது, உன்னையும் காப்பாற்றும் போது தான் அதுங்களுக்கு அந்த பக்தி மேலோங்கும். அதுக்கப்புறம் தான் அது கடவுளையே நம்ப ஆரம்பிக்கும். எதுவுமே இல்லாத பிளாங்கான இடத்துல கடவுள் இருக்குதுன்னு காட்டினீங்கன்னா அது நம்ப, அது மொட்டத்தனம் தான் வளரும். மென்மை வேணும் பக்தி பண்றவனுக்கு, பரிவு வேணும், கடவுள் மீது பாசம் வேணும். இந்த மூணும் இருந்தால் தான் அந்த கடவுள் என்ற பொருள் அறியும். ஆனால் எதுவுமே இல்லாத வெறும் செவுத்தை காட்டி மொட்டத்தனமா இதான் கடவுள், இங்கதாங்க இது கடவுள்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மொட்டத்தனம் தான் வளருமே தவிர மென்மை வராது. அதுதான் இன்னைக்கு சில மதங்கள் மொட்டத்தனமா போயிட்டு காரணம் அதான். ஏன்னா எதையாவது ஒரு பொருளை காட்டணும். உங்க அப்பா இருந்தாருன்னா எப்படி இருந்தாருன்னு காட்டினதான் தெரியும். அப்பா இருந்தாருன்னு சொல்லிக்கினே இருந்தா என்ன ஆகும்? மொட்டத்தனம் தான் வளரும். இன்னைக்கு சில மதங்கள் அப்படிதான் மொட்டத்தனத்தை வளர்த்துக்குச்சு. ஏன்னா எந்த உருவமும் இல்லாத வழிபடும்போது, கடவுள் உருவம் இல்லாத பொருள்னுவாங்க. எல்லாத்துக்கும் ஒரு உருவம் உண்டு. அதை நீ பார்க்கும்போது தெரியும். அது நீ பார்க்கும்போது அது தெரியலன்னா எந்த மகானாலையும் கடவுளுக்குதுன்னு சொல்லவே முடியாது, சொல்லவே இருக்க முடியாது. தெரியுமா? நபிகள் நாயகம் சொல்றாரு அல்லாஹ் எழுதி கொடுத்தாருன்னு. அவருக்கு எப்படி தெரியும் அல்லாஹ்ன்னுட்டு? அவருக்கு ஒரு அடையாளம் தெரிஞ்சிருந்தா தானே தெரிஞ்சிருக்கும். இயேசு சொல்றாரு பிதா என்னை அமிச்சாருன்றாரு. அப்ப கடவுள் அடையாளம் தெரிஞ்சுதானே அவர் சொல்லுவாரு. சிவவாய்க்கர் சொல்றாரு சிவபெருமானே கடவுள்ன்றாரு. அவர் அடையாளம் தெரிஞ்சதானே பார்க்க முடியும். ஆனா சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, மகான்களால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். மகான்களுக்கு அவங்களுடைய காட்சிகள் உண்டு, மனிதர்களுக்கு அவங்க காட்சி கிடையாது. ஏன்னா அவங்க உலகத்தையும் உடலையும் நம்பி வாழறவங்களுக்கு இறைவனுடைய காட்சி கிடைக்காது. உயிரையும் இறைவனையும் நம்பி வாழறவங்க மட்டும்தான் இறைவனுடைய காட்சி கிடைக்கும். சொல்லுங்க, செய்வது முக்கியமா இல்ல கோவிலுக்கு போய் கடவுளை தரிசனம் செய்வது முக்கியமா? கடவுளை கோவிலுக்கு போய் எப்படி தரிசனம் பண்ணுவேன், எங்க பண்ணுவேன்? இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் கோவில் இருக்காருன்னு சொல்லி. ஆமா, அது பக்தி, இது ஞானம். அது வேற, இது வேற. உன்னை தேடுறது இது, அது ஊரத்துல தேடுறது அது இல்லையா? கடவுள்ன்றத கோயில்லையும் ஊருங்களையும் உலகமெல்லாம் சுத்துறது கடவுள் வழிபாடு, பக்தி வழிபாடு. இங்க உனக்குள்ளவே கடவுளுக்குறாருன்னு தேடுறது இது ஞான வழிபாடு. அதனால இது வேற, அது வேற. இப்போ தியானம் பண்ணி இந்த நிலையை அறிஞ்சு கொள்ள தியானம் எல்லாம் பண்ணவே முடியாதுங்க. ஊர்ல சும்மா புலிவின் தெரிவான் தியானம் பண்றேன்ட்டு. தியானம் எல்லாம் பண்ண முடியாது யாரும். கண்ணு மூடி உட்காந்துக்கிறதா ராத்திரில தூங்குறீ, அது கொடுத்தா தியானம். மாடு ஆணு பத்தும் கிடக்குது, அது கொடுத்தா தியானம் பண்ணிக்குதா? இதெல்லாம் அறியாமையில பேசுற விஷயங்கள் இது. அதை உண்மையிலேயே அந்த தியானத்துல போய் பார்த்தாதான் அதனுடைய விளைவுகள் தெரியும் இல்லையா? மாட்டுக்கு ராத்திரிக்கு கட்டிட்டு தீனி போட்டு விட்டுட்டுன்னா எருது மாட்டுக்கு அது நல்லா வைக்க துண்டு படுத்து ஆசை போட்டுக்கின்னு கண்ணு மூடின்னு தூங்கி கிடக்கும். அப்ப தியானத்துல இருக்குது அது. ஆடு இன்னைக்கெல்லாம் மேய்ஞ்சிட்டு பட்டியல போட்டு கட்டினீங்கன்னா பத்துக்கணும் அப்படியே கண்ணு மூடி தூங்கின்னு இருக்கும். தியானத்துல இருக்குதா? நாய்க்கு நல்லா 1 கிலோ கேக்கு வாங்கிட்டு போட்டீங்கன்னா பத்துன்னு தூங்குது. தியானத்துல இருக்குதா? தியானம்ன்றதுன்னா தன்னை இழக்கிறதுங்க தியானம். அது யார் தயாரா இருப்பான் அதுக்கு? அதனால இது விளையாட்டு அந்த மாதிரி தியானம் 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 கோயிலில் போய் கண்ணு பண்ணி உட்காந்து கோயிலில் நின்று கண்ணு பண்ணுறதுல தியானம்மா. அது ஒரு விதமான மன அமைதிக்கு உட்காந்துங்கிறாங்க. தியானம் பண்ணிட்டு முடியாது அவ்வளோ சீக்கிரம். தியானம்ன்றது கடவுள்கிட்ட உன்னை ஒப்படைக்கணும்.
அப்ப கடவுள் யாருன்னு தெரியணும், நீ யாருன்னு தெரியணும். சும்மானா தியானம் பண்றேன்னா பண்ணிட முடியாது யாரும். தீய எண்ணங்களையும் தீய பழக்கங்களையும் நம்ம ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒண்ணுமே ஒழிக்க முடியாது. நீ நினைச்சு ஒழிச்சாதான் உண்டு, மற்றவங்க சொல்லி ஒழிக்க முடியாது. அது உன் உடலோட உருவாய்ப்பு ஒண்ணுது. அப்போ உன்னுடைய செயலெல்லாம் நல்ல விதத்திலேயே போய்க்கினுக்கணும். போயிடுச்சுன்னா அது தானா அழிய ஆரம்பிக்கும். அதில் போகாம தானா அழியணும்னா ஒருபோதும் அழியாது. அது ஒரு சேக்கடியில் நல்ல பால் மாதிரி இருக்கிற தண்ணி போய் கலந்ததுன்னு சொன்னால் அது நல்லா ஆகிடும்னா ஒருபோதும் நல்லாவாது. அந்த சேக்கடியை வழி மாற்றி விடணும். சேக்கடியில் போகாத வேற வழியில் விட்டீங்கன்னா அது நல்ல தண்ணியில் போய் கலக்கும். அது மாதிரி உன்னுடைய செயலை நல்ல செயலில் ஈடுபடுத்திக்கணும். தர்மம் பண்ணுறது எனக்குன்னு எதுவும் கிடையாதுங்க, கடவுள் ஓணுங்க, எனக்கு மக்கள் ஓணுங்க, மக்கள்கிட்ட தாங்க கடவுளுக்குதுன்ற எண்ணத்தை வளர்த்திங்கன்னா நல்ல எண்ணம் வரும். அதெல்லாம் வளர்க்காம நல்லா ஆயிடுங்க எப்படிங்க ஆகுதுன்னு ஒருபோதும் ஆகாது. இன்னும் தீய எண்ணங்கள் வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆத்மானம்பா. வணக்கம் சாமி. சொல்லு சாமி. மாணிக்க வாசகர் அவரோட பாடல்கள் வந்து தேவரும் அறியாத தேவா அப்படின்னு வந்து சிவபெருமான் சொல்கிறாரு. தேவர்களே அறியாத தேவனை இந்த சாதாரண மனித உடம்புல இருந்து மகர்கள் மட்டும் எப்படி அவங்க கண்டுபிடிச்சி தேடி அடையிறாங்க அந்த விஷயத்த? இது ஒரு பழமொழி ஒன்றுக்குது, ஆடை தோல் மேலே போட்டுன்னு ஆட்டை காணும் தேடுறான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு ஆடு தோல் இருக்குது மறந்து போயிட்டு ஆடு காணும் ஊரெல்லாம் தேடுவான். அந்த மாதிரி இறைவன் தனக்குள்ளவே இருக்கிறான். இதை விடாத நான் தேவர் என்று வேசெல்லாம் கட்டிக்கின்னு அறிய முடியாமல் ஊரெல்லாம் சுத்தத்தில் ஒரு பயனும் இல்லை. ஆனால் இறைவன் தனக்குள்ள இருக்கிறான். அதை தேடுறது அவ்வளோ ஈஸி இல்லை, கடினமாக வழி தெரிஞ்சு தேடினால் கண்டிப்பாக அப்படிப்பட்ட தேவனை நீ அடைவன். அது தெரியலன்னா ஒருபோதும் நீ என்னதான் தேவரா இருந்தீன்னா கூட அறிய முடியாது. சொல். தேவர்கள்ன்றவங்க சர்வ வல்லமை பொருந்தவன்னு சொல்றாங்க. அப்படிலாம் ஆனா அவங்களாலே அதை அறிய முடியல. ஆமா, இதுல 3 விஷயங்கள் இருக்குது. பிரம்மா, விஷ்ணு, சிவம். இது 3 ஒரு நிலைப்பட்டது. இது எல்லாராலையும் அறிய முடியும். இந்த பிரம்மா, விஷ்ணு, சிவம் இந்த 3ஐயும் படைச்சது ஒன்று இருக்குது. அதை யாரும் அறிய முடியாது. அதை அறியணும்னா நீ அங்கே போய் ஆகணும். அதை மீதி இந்த 3 இங்கேருந்து அறியலாம். அந்த ஒன்றை மட்டும் அறியணும்னா நீ அங்கே போய் ஆகணும். அப்போது நீ உன்னுடைய ஆன்மா உன்னுடைய உடலை விட்டு அங்கே போகும்போது தான் அந்த உண்மை தெரியும். இந்த உடலோடு இருந்து தெய்வ வழிபாட்டில் இருக்கும்போது அந்த உண்மை தெரியாது. அது இந்த 3ஐயுமே படித்தது. அதனால தான் வெட்ட வெளிக்கு வெளி கடந்துன்னா அது சுத்த வெளிடான்னா. இப்போ கிரகங்கள் இருக்குது இல்லை, இத்தனை கிரகங்கள் இருக்குது. பூமி இருக்குது, சந்திரன் இருக்குது, சூரியன் இருக்குது, எவ்வளோ கிரகங்கள் இருக்குது. எல்லா கிரகத்தையும் படைச்ச அந்த வெட்ட வெளி தான் தனக்குள்ளே வச்சுங்குது. அது எதுக்குள்ளவும் அடங்காமல் இருக்குது. அதுதான் தெய்வம். அங்கே போனால் தான் திரும்புவதில்லை. மீதி இங்கேயே பிறந்து எத்தனை சாமி கும்பிட்டாலும் இங்கேயே செத்து இங்கேயே போச்சுக்கின்றார். இதுதான் தேவர்கள் அறிய முடியாதுன்னார். இதுதான் வள்ளலார் சொன்னார். நான் போகும்போது தேவர்கள்லாம் எனக்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்றார் இல்லையா? ஏன்னாக்கா அந்த வெட்ட வெளியை அறிஞ்சவங்களுக்கு தேவர்களே தனி மரியாதை கொடுப்பாங்க. அதனால் அறிய முடியாத விஷயம் அது. அங்கே போய் நீ அறிஞ்சின்னா தேவர்ன்றதே போயிடும் உனக்கு. அப்படிப்பட்ட நிலை அது. அதனால் அந்த நிலையை அறியணும்னு சொன்னால் இங்கே இருக்கிற செயலெல்லாம் நீ இழக்கணும். அப்போ தான் அது அறியணும். இப்போ இந்த உடல் மனன்றதெல்லாம் இந்த உலகத்தில் இது பூமி சம்மந்தப்பட்டதுப்பா. உடல், மனசு, உயிர் இது எல்லாம் இங்கே சம்மந்தப்பட்டது. ஆன்மா மட்டும்தான் அங்கத்துக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் ஆன்மா இங்கேருந்து செயல் புரியுது. ஆனால் அந்த ஆன்மாவுன்ற பொருள் வந்தது அங்கிருந்து. அந்த எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் அடையும் போது தான் அது முழுமையான பொருளை பார்க்க முடியும். ஆனால் அந்த பொருள், அந்த ஆன்மா அங்கேருந்து வந்த பொருள் இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற பொருளுக்கு தான் அது அடையாளம் தெரியும். அப்போ அது கடை தேடுறதுக்காக தான் இந்த உடம்பு உயிர். ஆமாம், இது இல்லைன்னா அது தேட முடியாது. இதை வச்சு தான் அதை தேடணும். ஒரு மாடி மேலே ஏறணும்னா ஒரு ஏணி இல்லாத ஏற முடியாது. ஏணி தான் இந்த உடல். இதை வச்சு தான் நீ இறைவன்கிட்ட ஏறணும். ஏறதுக்காக தான் இந்த உடலே இறைவன் படைத்தான். ஏன்னா இப்போ ஒரு அப்பா இருக்கிறார், அவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத கஷ்டப்பட்டிருந்தவர். எப்படியோ கஷ்டப்பட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். அவர் சேர்த்த பொருளில் ஒரு ஆணி கூட அவரால் அடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது. அதனால் ஒரு ஆணி அடி கூட ஒரு பயமாக இருக்கும்.
ஆனா அவங்க பிள்ளைங்களை பார்த்தா கெட்டபரியா துணிட்டு இருக்கும். ஏன்னா அதுக்கு அந்த உழைப்பே தெரியாது. எப்பவுமே துன்பப்பட்டவனுக்கு தான் அதனுடைய பெருமை தெரியும். அது மாதிரி இறைவன் அடையணும்னா துன்பப்பட்டவனுக்கு தான் இறைவனை பற்றி அடிமது, சுகவாசிக்கு இறைவனை பற்றி தெரியாது. சந்தோஷம். இப்போ கல்வி வந்து சொல்லி கொடுக்குறவங்களும் ரூபா வாங்குறாங்க, பிள்ளைகளும் அந்த தவற படிக்கிறாங்க, செயற்கை ஆயிடுச்சு, பழைய குருகுலம் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். இப்போ அதே போல் ஆன்மீகத்திலையும் நம்ம தீட்சை வாங்குறதுக்கு நல்ல குருநாதர் இருந்தால் போதும் இல்லையா? காசு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இல்லை, காசு கொடுக்கலன்னு இங்கே இந்த இடத்துல உட்கார முடியாது, காட்டில் தான் உட்காந்துங்கணும். அப்போ குருநாதருங்க காட்டில் இருந்தாங்க, காசு தேவையில்லை, சோறு போட மாட்டாங்க. இப்போ இங்கே வந்து எத்தனை டீ குடிச்சுங்க? ஒரு டீ குடி. இப்போ ஒரு டீக்கு எங்கேருந்து வரும் இந்த காட்டில்? காசு கொடுக்கலன்னா எப்படி வரும்? காசு இருந்தால் கூட குடிக்க முடியுமா? அப்போ நான் வந்து காசு இல்லாத ஒரு ஏழைன்னா நான் ஆன்மீகத்தில் வரக்கூடாது. காசு இல்லாத இடத்துல உபதேசம் கொடுப்பாங்க காட்டில், அந்த மாதிரி இடத்துல போய் வாங்கலாம், தப்பு இல்லை. இந்த மாதிரி இடத்துக்கு வரக்கூடாது. கார்பரேஷன் ஸ்கூல்ல இருக்கு தெரியுமா? காசு இல்லாத படிக்க வைக்கிறாங்க. கான்வென்ட்ல என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க? காசு இருக்கிறதுனால கான்வென்ட்ல படிக்க வைக்கிறாங்க. காசு இருக்கிறதுனால கான்வென்ட்ல அந்த மாதிரி படிச்சுக்கணும். காசு இல்லாத கார்பரேஷன் ஸ்கூல் போற மாதிரி போய்க்கணும். சொல்லுங்க. நல்லது. அப்ப ஆன்மீகம் எங்கேயுமே கிடைக்கும், நமக்கு காட்டுலயும் கிடைக்கும், எல்லா இடத்துலயும் கிடைக்கும். உங்க மனசு பொறுத்துக்குது அது. சரிங்க, சரி, ரொம்ப நன்றிங்க. சொல்லுப்பா. திண்டிவனத்துல இருந்து வரேன் சாமி. திண்டிவனம் பக்கத்துல வெளிமேடுபேட்டை கிராமம். சரி. விவசாயம் செஞ்சுட்டு இருக்கேன். சரி. விவசாயத்துல வந்து ஒரு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து விவசாயம் செய்யும்போது அந்த விவசாயம் வந்து ரொம்ப செழிப்பா இருக்குது. சரி. விதை நெல் நம்ம விதைக்கிறோம், அந்த விதை நெல்லும் செழிப்பா வருது. சரி. அதுபோல் இந்த உண்மையான இந்த ஆன்மீக பயணத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை வந்து ஈடுபடலாமா? அதாவது தாம்பத்திய உறவு இந்த உபதேசம் வாங்கின பிறகு எல்லாரும் தாம்பத்திய வாழ்வு இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவியா சும்மா ஒன்றா ஏமாத்திக்கின்னு இருக்கலாம். எனக்கு என் மனைவி அந்த தொடர்பு இல்லைங்க, நான் ஆன்மீகத்தில் போன பிறகு அவங்களுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைன்னு சொல்லி ஊரை ஏமாத்திக்கின்னுக்கலாம். ஆனால் நிஜத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே இடத்துல இருந்தால் தாம்பத்தியம் இல்லாமல் வாழவே முடியாது. கணவன் மனைவி வாழ்ந்து தான் ஆகணும். இந்த விவசாயம் கிராமத்தில் ஒரு பழமொழி தெரியுமா? சும்மா வந்த மாட்டை நல்லாவில் கட்டி ஓட்டேன்னிட்டு. அது மாதிரி என் மனைவி தான் நீட்டு தாம்பத்தியன்னிட்டு ஒரு மாதத்துக்கு 30 நாள் போகக்கூடாது. அது தாம்பத்தியம் இல்லை, அது வெறி. தாம்பத்தியன்றது மாதத்துக்கு 2 வாட்டி போகணும், கூடலாம், தப்பு இல்லை. அதனால் ஆன்மீகம் பாதிக்காது. ஆனால் நான் அன்னாடம் போவேன், என் மனைவி தானே எனக்கு போனீங்கன்னா ஆன்மீகமே வராது. அதனால் அது மாதிரி போகிறது ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்க. குழந்தை 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கட்டும். இன்னொன்று குழந்தை வந்து பெற்றுக்கலாமா வேணாமான்னு கூட சொல்லிட்டு அது உங்கள் சொந்த விஷயம். காப்பாற்ற தைரியம் தான் பெற்றுக்கோ. ஒருத்தர் 5 பேத்துக்குனாங்க, ஒருத்தர் 10 பேத்துக்குனாங்க. குழந்தைய வேணும் கல்யாணம் ஆன அன்றைக்கே பேசி அக்ரிமெண்ட் போடுறாங்க, நம்ம 6 வருஷத்துக்கு குழந்தைய பெற்றுக்கூட நிறைய துட்டு சம்பாதிச்சு சேர்த்த பிறகு தான் ஒத்துக்கணும்ன்ட்டு. அது அவங்கவுங்க சொந்த விஷயம். இதெல்லாம் நான் சொல்கிற வேலை இல்லை, எனக்கு அந்த வேலையும் இல்லை. சந்தேகம் உனக்கு 1000 சந்தேகம் வரும். இங்கே ஆன்மீக சந்தேகம் தான் வரணும். உன் வீட்டு சந்தேகம்லாம் ஒரு குழந்தையோட ஆன்மீகத்தை தொடரலாமா இல்லை ஒன்னொன்று? அது 9 கூட பெற்றுக்கம்பா. ஆன்மீகம் போனோன்னு உனக்கு தைரியம் இருந்தால் 9 கூட பெற்றுக்கோ. இல்லை நீ ஒரு குழந்தை மேலேயே நீ மூழ்கி போனீங்கன்னா அந்த 1 கூட ஆன்மீகம் யூஸ் ஆகாது போயிடும். உன் மனசை பொறுத்து தான் ஆன்மீகம். அது நான் சொல்லி கொடுக்கறதால வர்றது இல்லை, நீங்க பயணம் பண்றதை பொறுத்து தான் வரும். நன்றி. நன்றி. வணக்கம். ஆத்மா வணக்கம்பா. இப்போ சில பேர்த்த நீங்க யாரு, நீங்க எங்கேருந்து வரீங்க, யாருன்னு முதல்ல சொல்லிட்டு அப்புறம் கேள்வி. ஐயா, என் பேர் பாலசுப்ரமணியம். நான் திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர்லேருந்து வர்றேங்க. ஐயாவை பார்க்கணும், ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன். சொல்லு. சரிங்களா? இப்போ சில பேர்த்த பார்த்த உடனேயே கொஞ்சம் பேருக்கு தோணுது. சரி. சில பேர்த்த பார்த்த உடனேயே அவர் கூட பேச மாட்டோமா சரி அப்படின்னு ஒரு ஆசையா இருக்குது. சரி. சில பேர்த்த பார்த்தோம்னா அவர் கூடயே கொஞ்சம் தூரம் போயிட்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி. இது வந்து எதனால வருது? மன சம்பந்தப்பட்டதுங்க. சரிங்க. இது மனசு. இப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா பொண்ணு பார்க்க போறாங்க. சரிங்க. ஒரு பொண்ணை பாக்குறீங்க. சரிங்க. ஐயோ இது வானம்மா எனக்கு பிடிக்கலன்றீங்க. ஆமாங்க. இன்னொரு பொண்ணை எட்டும் போறாங்க, இது பரவாயில்லம்மா இருந்தாலும் இது வானா எனக்குன்றீங்க. இன்னொரு பொண்ணை எட்டும் போய் காட்டணும்னா கட்டிக்கிறீங்க. 3மே பொண்ணு தான். ஏன் இந்த வேற்றுமை வந்தது? ஏன் வந்தது? மனசுக்கு பிடிக்கல. மனசுக்கு எது பிடிக்குதோ அது உறவு கொள்ள நினைக்குது. சரி சரி. அது மாதிரி ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷனை பார்த்தா சரி இவர்கிட்ட உறவு கொள்ளலான்ற மனம் தோணுது. ஒரு மனுஷனை பார்த்தா இவருக்கு நமக்கு சம்பந்தமே வானான்னு தோணுது. இது மன சம்பந்தப்படும். இது ஒன்றும் அதிசயம் இல்லை, இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தோன்றது தான். சரி சொல்லு. அப்புறம் சிறந்த கல்வியாளர்கள் கூட
அதாவது மாணாக்கர்களா வெறுக்கப்படுற மாதிரி சரி. அதே மாதிரி நல்ல அருமையான தாய் தகப்பன் கூட தன்னுடைய மகன் மகள்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்படுறாங்களே, இது எதனாலங்க ஐயா? ஆசையா இல்லை. ஆசையா இல்லை. இப்போ உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பொண்ணுங்க ஐயா. ஒரே ஒரு பொண்ணு. என்ன படிக்குது? காலேஜில் படிச்சுட்டு. காலேஜில் படிச்சுன்னு இருக்குது. ஒரு குழந்தைய பெத்தோம்னா ஒரு தாய் தப்பன் கூட வச்சு வளர்க்கணும். சரி. அதுக்கு பாசத்தை உண்டாக்கணும். சரி. ஹாஸ்டலில் சேர்த்து படி அப்படின்றது, அப்பா அம்மா வேலைக்கு போகிறேன், நாங்கள் பணம் சம்பாதிக்கணும், உங்களுக்கோசம் தான் சம்பாதிக்கணும்ன்ட்டு அதுங்களுக்கு பாசமே தெரியாத ஆயா வளர்க்குறது, இப்படிலாம் வளர்க்குறதெல்லாம் அப்படி தான் ஆகும். ஆசிரியருங்க பணம் வாங்காமல் முன்ன தொண்டு செய்தாங்க. சரி. அப்போது மாணவர்களும் பயந்தாங்க, ஆசிரியர்களும் அவங்க கடமையை செய்தாங்க. இப்போ மாணவர்களும் பயப்படுறது இல்லை, ஆசிரியர்களும் அவங்க கடமை செய்யறதில்லை. ஏன் தெரியுமா? இப்போ ஒரு மாணவன் ஒரு தப்பு செய்கிறான்னா ஆசிரியர் அடிக்கணும்னு அவசியமாக கிடையாது. அவருக்கு விரோதியா அந்த பையன் தப்பு செய்யும் போது கண்டிக்கிறாரு. ஒரு அடி அடிச்சுட்டாருன்னா அவர் வீட்டில் போய் சொல்லிட்டு ஊரையே கூட்டு போய் ஸ்கூலாண்ட நிற்கிறான். ஆசிரியர் என்ன, நமக்கு எதுக்கு இந்த தொல்லை அப்படின்ட்டு விட்டுடுறான். ஏன்னா முதல்ல நம்ம புள்ள சரியா இருந்தானா ஏன் ஆசிரியர் அடிச்சான்னு தாய் தகப்பன் சிந்திக்கணும். அதை சிந்திக்கிறது இல்லை. என் புள்ளைய நீ எப்படியா கை வைக்கலாம்? ஏன் தெரியுமா? காசு கொடுத்து படிக்க வைக்கிறான். அதனால இந்த அதிகாரம் வருது. காசு இல்லாத படிக்க வச்ச காலத்துல அன்பு இருந்தது, இப்ப அதிகாரம் வருது. அதனால ஏற்படுற விளைவுகள் எல்லாம் இல்ல. நான் கேக்குறது, பெற்றோர்கள் வந்து ரொம்ப அன்பா வளர்த்துறாங்க, ஒரே இதில் அன்பா வளர்க்குறாங்கன்னு நீ எப்படி சொல்ற? ஆனா அந்த குழந்தைகள் வெறுத்து எப்படி அன்பா வளர்க்குறாங்கன்னு சொல்ற? உனக்குள்ளவே அன்பை வச்சுக்கினா அது அன்பா வளர்க்குறாங்கன்னு அர்த்தமா? அதுக்கு முதல்ல நீ படிக்க வைக்கும் போதே என்ன சொல்லி படிக்க வைக்கிற? எம்மா நீ அன்பா இருக்கணும், நீ அறிவாளியா இருக்கணும், நீ திறமசாலியா இருக்கணும், நீ 4 பேருக்கு உதவி செய்யணும் தானே படிக்க வைக்கணும். ஆனா நீ என்ன படிக்க வைக்கிற? நல்லா படிக்கணும், நிறைய வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு தானே படிக்க வைக்கிறீங்க. அங்க அன்பு வரும். அப்புறம் நம்மளுடைய செயலை பொறுத்துதான் குழந்தைய வளரும். எம்ஜிஆர் பாட்டில் ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்கும், எந்த குழந்தையும் பிறக்கும்போது நல்ல குழந்தை தான், அது கெட்டவன் ஆகிறதும் நல்லவன் ஆகிறதும் அன்னையின் வளர்ப்புலன்ட்டு. அது மாதிரி நம்ம வளர்க்கறதுலாம் பாதி கெடும் குழந்தை, மீதி அது வந்ததுலேயே கெட்டு போகும். ரொம்ப நன்றி. சொல்லுமா, எங்கேருந்து மாறீங்க? திருப்பூர்லேருந்து வரேங்க சாமி. ரொம்ப சந்தோஷம். சொல்லுமா. பொன்மலர் சார். சரி. உங்களை பார்க்கணும்னு ஆசை எனக்கு. சரி. அதனால வந்துட்டு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தடுங்கலாச்சு, இருந்தாலும் உங்களை ஒரு தடவையா பார்த்தோன்னு ரொம்ப சந்தோஷம். வந்துட்டேன். மனசு நிம்மதியா இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஒரு இடத்துக்கு போனோம்னா எத்தனையோ தடைகள் வரும், வேற வேலைங்க வந்துடும் அந்த நேரத்துக்கு. ஆனால் நம்ம மனம் ஒருநிலைப்பட்டு போச்சுன்னா எது இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம இதுதான் முதல்ல பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடும். இல்லை போகலாம் பார்க்கலாம், இந்த வேலை வந்துடுச்சு, இன்னொரு வாட்டி பார்க்கலாம், இன்னொரு வாட்டி பார்க்கலான்னா திருப்பி பார்க்கவே முடியாது, போயிடும். அதனால் நம்ம எதையுமே நினைக்கக்கூடாது, நினச்சா அதை முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போனோம்னா நம்ம நினச்சது முடியும். ஆனால் அதை முடிக்காமல் எல்லாத்துலையும் கால வச்சோம்னா எதுவுமே முழுமையாக முடிக்க முடியாது. சொல்லுமா. உங்களை பார்த்தது எனக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். மனசு நிம்மதியா இருக்கு இன்னைக்கு தான். சரி. நிம்மதியா தான் ஊருக்கு போறேன். ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா. வணக்கம். உட்காரு. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கிறேன். சரி. எனக்கு தமிழ் அந்தளவுக்கு வராது. நான் வந்து உங்கள் யூடியூப் மொத்தமாக பார்த்துக்கிறேன். எல்லா 5 வருஷமாக நான் குருவை தேடினேன். கடைசியில் நீங்கள் தான், உங்கள் இது தான் எனக்கு கிடச்சது. நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு இது உபதேசம் வந்திருக்கிறேன். சரி. உங்கள் குருவை பற்றி நீங்கள் எந்த யூடியூப்லேயும் நீங்கள் பேசினதில்லை, அந்த குருவை பற்றி நீங்கள் சொல்லிட்டா போதும். சொல்லுங்கள். என்னை பற்றியே நான் சொல்லக்கூடாது உங்ககிட்ட. என் குருவை பற்றி சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? அவர் போகிறீங்க பார்க்குறீங்களா? இல்லை சார். இல்லை, போய் பார்க்குறதாண்டா கேளுங்க. அது ஒன்று தான் எனக்கு. இல்லை, பார்க்குறதாண்டா நான் சொல்கிறேன், போய் பாருங்க. ஏன்னா என்னை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது, என் குருவை பற்றி தெரிஞ்சுக்கணும் பிரயோஜனம் கிடையாது. எனக்கு குருவே கிடையாது, என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்க. இல்லை, நான் எங்கேயாவது குருவை பற்றி பேசிக்கிறேன்னா? இல்லை, எனக்கு அறிவு இல்லையே சாமி, அதான் கேட்டேன். எனக்கு அறிவு இல்லை, இதுதானே அதான் உங்களுக்கு அறிவு இல்லை. இப்ப அறிவுரை சொல்லிட்டேன். இனிமேல் எங்க போனாலும் உங்களை பத்தி கேளுங்க, அடுத்தவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு பயணம் கிடையாது உங்களுக்கு. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கினாதான் உங்க வாழ்க்கைக்கு உதவும். இன்னொருத்தனை பத்தி தெரிஞ்சுக்கணும் ஒரு புறம் இல்லை. சரி சார். கடவுளை பத்தி தெரிஞ்சு கூட பிரயோஜனம் கிடையாது மனுஷனுக்கு. சரி. தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும், அவன் தான் இந்த உலகத்துல நிலைச்சு வாழ முடியும். சரி சார். அதனால உங்களை பத்தி தெரிஞ்சு. ஓகே சார். சாமி என்றால் என்ன சுவாமி? சரியானா முன்னாடி ஒரு சாமி இருக்குது, அதை ஒருத்தர் கும்பிட போறாரு. அவர் எப்படி கும்பிட போறாருன்னா, அவருக்கு தெரிஞ்சது அந்த சாமியை ஒரு கல்லை தடிக்கணும். பின்னாடி நீ போற, நீ என்ன பண்ற? அவர் என்ன கல்லை தடிக்கிறார் சாமியை, அப்படி அடிக்கூடாது, இப்படி கும்பிடணும்னு கும்பிடுறது இல்லை. அவரு கல்லை தடிச்சார், நீ கூட கல்லை தடிக்கணும் போடுறதுன்னு அடிக்கிற. இது சரி. கிரியைன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது.
அந்த பேரை சொல்லி பாடுறது கிரி. இது ரெண்டுமே வெளி விஷயம். ஆனா யோகம்ன்றது இது ரெண்டுமே நம்ம கிட்ட இவ்வளவு நாள் பேசவே இல்லையா. இத்தனை சாமி கிட்ட நான் பேசினேன், இத்தனை சாமி பத்தி நான் பாடினேன், இது ரெண்டுமே என்கிட்ட எந்த பதிலுமே சொல்லலையே. அப்ப இதுக்கு மேல மகான்கள் வேற ஏதோ வழி வச்சிருக்கணும்னு உனக்குள்ள சாமியை தருது. ஜீவன் சிவமாவோன்னு அந்த ஜீவனை சிவமாக்குற வழி அது. நான் பல வீடியோக்கள்ல சொல்லி இருக்கிறேன், மனிதனுக்கு உயிர் வந்து இளமையாவே இருக்குது, உடல் வந்து முதுமை அடையுது. ஆனால் இந்த இளமையா இருக்கிற உயிரை முதுமைப்படுத்தணும். அப்ப இந்த இளமையா இருக்கிற உயிரை முதுமைப்படுத்தணும் என்ன பண்ணும்? இப்ப உன் நினைப்பெல்லாம் உடல் மேலதான் இருக்குது. மனிதனுக்கு உடல் மேல இருக்கிறதால இதுக்கு ஒரு வயசு வருது, இதுக்கு ஒரு முதுமை வருது, இது ஒரு தள்ளாடி விழுந்து போகுது. ஆனா இந்த உயிர் இளமையாவே இருக்குது. இளமையாவே இருக்கிறதால 1000 வாட்டினாலும் இது பிறந்து வேற உடலை எடுத்துக்கினே இருக்குது. அப்போ இந்த உயிரை முதுமை ஆக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? ஜீவனா இருந்தது சிவமா மாறும். சிவமா மாறும் போது இது எங்கிருந்து வந்ததோ அதுல போய் இணைஞ்சிடும். அப்போ இது பிறப்பு தவிர்க்கப்படும். இதாமா சிவம் ஜீவமாகிறது. நமக்குள் இருக்கும் தெய்வங்கள் எப்படி இருக்கிறார்கள் சுவாமி? ஒரே ஒரு தெய்வம் தான்மா, நீ தான் தெய்வம். சும்மா கற்பனையில எல்லாம் தெய்வம் கிடையாது. இதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இப்போ இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் என்ன? கை. கை. இதுக்கு கால். ஆனா உடல் இன்னமும் ஒண்ணுதான் இல்ல. உடலு இதுவும் உடலுங்க, இதுவும் உடலுங்கன்னு சொல்ல முடியல. இது கையுங்க, இது காலுங்க, இது தலைங்கன்னு சொல்லி நிக்கிறோம். உடம்புன்னு மொத்தமா சொல்றோம். எங்க இந்த உடம்புன்னு சொல்றோம்? தலைங்க இது பேரு, இது பேர் கையுங்க, இது பேர் காலுங்க, தனித்தனியா தான் சொல்றோம். ஆனா உடல் என்னமோ ஒரு உடல் தான். அதே மாதிரி இந்த உடலுக்குள்ள மகாவிஷ்ணு அப்படின்ற கடவுள் தொப்புள்ள இயங்குறாரு. அவரு மூச்சா இருக்கிறார். அதனாலதான் மூச்சு வந்து நிறம் வந்து எல்லா கடவுளும் ஒரு நிறம் வந்தா மகாவிஷ்ணு மட்டும் புழுவா இருப்பாரு. இல்ல அவர் போய் வந்த பெருமாள் மாதிரி கருப்பா இருப்பாரு. கருப்புன்னா சனி கிரகம்னு அர்த்தம். சிவனையும் நீலகண்டன் தானே சொல்றோம் நம்ம. நீலகண்டன் அது விஷத்தை சாப்பிட்டு தொண்டையில மட்டும்தான். ஆனா பெருமாள் மூசாவே புழுவா தான் இருப்பாரு. எல்லா கோயிலும் கிருஷ்ணர் எப்படி இருக்கிறாரு? புளு கலரா தான் இருப்பாரு. இந்த மூச்சு நமக்கு வர மூச்சு புளு கலர் தான். அவரு இங்க இருக்கிறாரு. இடுப்புல சக்தின்ற அம்பாள் விந்துவா இருக்கிறா, நெருப்பா இருக்கிறா. அதுக்கு பேர் அகாரம்னு பேரு. அவ அங்க நெருப்பா இல்லைன்னு சொன்னா நம்ம உடல் சூடு இருக்காது. அதே மாதிரி நெஞ்சி குழியில காத்தா இருக்கிறார் சிவம். இது எல்லாம் ஒன்று சேர்ந்த போது சிவமாயிடுறாரு இங்க. அப்போ உடல்ல இத்தனை கடவுளும் இருக்கிறாரு. நான் சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். கிராமத்துல போனீங்கன்னா அம்பாள் சிலை இருக்கும். அம்பாள் சிலையை பாம்பு மூடி இருக்கும். அம்பாள் சிலையே தெரியாது, கண்ணு தான் தெரியும். இதே மாதிரி மூலாதாரத்துல பிள்ளையார் என்ற ராகு கேது அம்பாலை மூடிக்கினுக்கிறாரு. அந்த ராகு கேது தான் இந்த மூச்சு. சொல்லிக்கிறேன் இல்லையா? அப்ப அம்பால மூடினுக்கிறாரு. அதனாலதான் எந்த வழிபாடு பண்ணாலும் முதல்ல புளியார பூச்சி வச்சுட்டு வழிபாடு பண்றது. ஏன்னா அவர் தான் அங்க வாட்ச்மேன் ஆகுறாரு. அவர் விட்டாதான் அடுத்த கடவுளை நீ பார்க்க முடியும். அப்போ மூலாதாரத்துல அம்பாள் ஆகுறாரு, வயிற்றுல மகாவிஷ்ணு ஆகுறாரு, உச்சியில சிவமாகிறாரு. அப்போ அகாரம் மகாரம் உகாரமா இருக்கிறாங்க. இந்த முப்பொருள் தான் உலகத்துல இயங்குது. பூமி இயங்கல, ஆகாயமும் இயங்கல, நீரு நெருப்பு காற்று தான் இந்த உலகத்துல இயக்குது. நீ ஊனுக்குள்ளும் அதம்மா இருக்கு. மனிதன் இறந்த பின் மீண்டும் மனித பிறவிதான் எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. மனிதனா தான் பிறக்கிறாங்கன்னு என்ன அக்ரிமெண்டா போட்டுக்கிறான்? நம்ம சொல்றவங்கள வச்சு சொல்றவங்க சொல்லிக்கினே தான் நான் கடவுளா பிறந்துட்டேன்னு கூட சொல்றவங்கிறான். அதனால சொல்றவங்க எல்லாம் நிஜமாயிடாது. எப்போ உனக்கு உயிர் மேல ஞாபகமோ 100 வாட்டி பிறந்தாலும் நீ மனிதனா பிறப்ப. எப்போ உன் உடல் மேல ஞாபகம் இருக்குதோ நீ அடுத்த வாட்டி உன் உடலை விட்டு உயிர் போனா ஏதாவது ஒரு உடல் தேவை அதுக்கு. அது எதுல ஒன்னாலும் பூந்து வாழும். நம்மளுடைய நினைப்பை பொறுத்து அந்த பிறவி எடுக்குங்களா? நினைவு உயிர் மேல இருக்கணும். உடலை மறக்கணும். உடல் விழப்போதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீ உடல் இன்னும் 1000 வருஷம் இருக்க போற மாதிரி இத்த பராமரிச்சுக்கின்னு உயிரை மறந்துடுறீங்க. ஆனா உயிர் மேல நினைப்ப வச்சு உடல் உயிர் இருக்குது, உயிருக்காக உடலை பாதுகாக்கணும்னு பாத்தீங்கன்னா அப்போ அந்த பிறப்பு மாறாது. அதனால்தான் திருமூலர் ரொம்ப அழகா சொன்னாரு, உடல் எடுத்தது வீணுன்னு இருந்தேன், உத்தமன் குடி கொண்டான் ஓம்பினேன்றாரு. இந்த உடம்பு நான் வேஸ்ட் நினைச்சேன், ஆனா இதுக்குள்ள கடவுள் இருக்கிறான், அதனால இத ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிறேன்றாரு திருமூலர். அந்த மாதிரி இதுல இருக்கிற இறைவனுக்காக இந்த உடலை பாதுகாக்கணும். ஆனா இந்த இறைவனை மறந்து உடலே உலகம்னு வாழும்போது மாறி போயிடும் பிறப்பு. உடலை விட்டு உயிர் பிரியுது இல்லைங்களா? அப்ப என்ன நிகழும் சாமி? உடம்ப விட்டு உயிர் பிரியுதுங்க, அப்ப என்ன நடக்கும்? நிகழ்வு என்ன நிகழ்வா இருக்கும்? என்ன நிகழ்வு இருக்கும்? உடலை விட்டு ஒச்சுக்கின்னு அது வெளியே போகும். எப்படி வந்தோமோ அப்படியே வெளியே. ஆமா, அது உடலுக்குள்ள உயிருக்குள்ள எப்படி புகுந்ததோ அதே மாதிரி இதை விட்டு போகும்போது நோகாத போகாது. உடலை ஒரு ஆட்டிட்டு தான் போகும். இப்ப அது எப்படின்னா ஒரு சின்ன கொட்டா வீடு, கொட்டா வீட்டுக்குள்ள ஒரு பெரிய யானை பூந்துக்குன்னா எப்படி இருக்கும்? அந்த கொட்டாவே ஆடி போல அந்த மாதிரி இந்த யானைன்ற மூச்சு வெளியே போகும்போது உயிர் போகும்போது இந்த உடல்ன்ற கொட்டா ஆடிடும்.
இப்ப தூங்கும் போதே மரணம் நிகழ்ந்துருது அது சில பேருக்கு So, அது எப்படி சாமி அது? நிகழும். இந்த மூச்சாகப்பட்டது ஆட்டோமேட்டிக் அது உள்ளவே நின்று அது தானாவே போயிடும். ம். அப்ப அவனுக்கு செத்ததுன்னு தெரியாது, அப்ப அந்த சலசலப்பு இருக்காது. ஒண்ணுமே இருக்காது. வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஏன்னா சலசலப்பு அவனுக்கு இருக்கும், ஆனா வீட்டுல அடுத்தவங்களுக்கு தெரியாது அது. ம், ம், ம். இப்ப பகல்ல நடக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், வச்சுப்பேன் கிச்சுப்பேன் அழிச்சுப்பேன், அதனால தெரிஞ்சிடும். ராத்திரில நானே கையை காலை வச்சுக்கினா யாருக்கு தெரியும்? இப்போ தூக்கத்துல யாருக்கும் தெரியாது. ராத்திரி பட்டாருங்க காலையில செத்து போட்டாருங்கன்னுவோம். ஆனா அவர் பட்டப்பாடு அவருக்கு தான் தெரியும். அதை யார் சொல்றது அவர்கிட்ட போய்? அதனால உடலை விட்டு உயிர் பிரியணும், அதனுடைய வேலை அதுதான். இந்த உடல் வந்து ஒரு துணி மாதிரி, உயிர் வந்து அதில் போடுற நம்ம மாதிரி. அந்த உடலை விட்டுட்டு அது பிரிஞ்சு வேற உடல் எடுக்கணும். இதுக்கு பதப்படணுமா? ஒவ்வொரு பிறப்புலையும் இந்த உயிர் பதப்பட்டு 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 இந்த மனமன்றது அழிஞ்சு ஆன்மாவோட இணையும் போது இறைவனை சேரும். இதுக்கு பல பிறவிகள் தேவைப்பட்டு, ஒரு பிறப்புல எல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. இப்ப இறப்புக்கு பின் ஆன்மா வந்து எங்க போகும் சாமி? எங்கேயுமே போகாது, இந்த உலகத்துக்குள்ளே சுத்தம். அது ஏன்னா உடல் இல்லாத அது எங்காது, அது இல்லாத உடல் எங்காது. அப்ப ஏதாவது ஒரு வயிற்றுக்குள்ள பூந்துரும், எதனா ஒரு உடல்ல பூந்துரும். அது எந்த உடலா ஒன்னாலும் இருக்கலாம். அது தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த காலத்துல எல்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாயிரும், அது மகான்கள் வேலை, மனுஷன் வேலை இல்ல. மனுஷன் வேலை. அதெல்லாம் எல்லாரும் செய்திட முடியாது. பேசிக்கலாம் நல்லா, ஆனா செய்ய முடியாது. ஆதிசங்கரர் ஒரு மன்னன் இறந்துட்டான். சரி, அந்த மன்னன் செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தது. அதுக்காக ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு, அவருடைய கூட்டுல போய் பூந்துட்டாரு. ஆனா அவருடைய மனைவி என்ன நினைச்சிட்டா, இது நம்ம கணவன் தான் நினைச்சிட்டான். அப்போ இவர்கிட்ட ரொம்ப அந்யோன்யமா அந்த அம்மா வராங்க. அப்ப சொல்றாரு, இல்லம்மா நான் வேற, உன் கணவன் வேற, உன் கணவனுடைய உடல் தான் இது. அவர் சில காரியங்கள் செய்ய வேண்டியது, அதனால அவர் கூட்டுல பூந்தேன், என் பேர் சங்கரன் அப்படின்னு. அதே மாதிரி திருமூலர் வரும்போது மூலனுடைய உடல்ல போட்டாரு. மாடுங்கள்லாம் மூலம் செத்து போய்க்கிறான், மாடெல்லாம் சுற்றி அழுவுது. அழுவும்போது திருமூலர் பார்க்குறாரு, என்ன இது மாடெல்லாம் அழுவுது, வீட்டுக்குள்ளே போல பொழுது போச்சு அப்படின்ட்டு இவருடைய உடலை வச்சுட்டு அந்த மூலனுடைய உடல்ல பூந்து அந்த மாட்டெல்லாம் ஓட்டி போடுறாரு. ஓட்டி போய் அந்த வீட்டில் விடும்போது மூலனுடைய மனைவி என்ன பண்ணுறா, ஐயோ என் புருஷன் வந்துட்டாருன்னு ஓடுறான். அப்போ சொல்கிறாரு, இது மாதிரி நிகழ்வுமா நடந்தது, மாடெல்லாம் அங்கே அழுது இருந்தது, அதனால நான் உன் புருஷனுடைய உடலில் புகுந்து வந்தேன், இப்போ நான் என் உடலுக்கு போயிடுவேன் அப்படின்னு போய் தேடினா இவருடைய உடல் கிடைக்கல. அப்போ சொல்கிறாரு, இது சிவனுடைய வேலை போலுக்குதுன்ட்டு 3000 வருஷம் கும்பகோணத்தில் உட்காந்துங்கிறாரு அவர் திருமூலர். அந்த மாதிரி பல மகான்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கும். ஆனால் மனுஷன் வாழ்க்கையில் நான் கூடு விட்டு கூடு பாஞ்சிருவேன், உங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன், உங்கள் வீட்டில் இருக்கிறலாம் வாரி மூடுவேன்னா ஏமாத்தினுக்கிறான்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ண முடியாது. தெரிந்தே தவறு செய்து விட்டு அதற்கு பரிகாரம் தேடுறாங்க இல்லைங்களா? தெரியாத தவறே செய்ய முடியாது ஒரு மனுஷன். தெரிஞ்சுதான் எல்லாருமே செய்யறாங்க. எல்லாரும் தெரிஞ்சு செய்வான். ஆனா கேட்டா தெரியாது செய்யுங்க அப்படின்னு. தெரியாது எப்படி கூடுனா, நீ போறேன் இப்படி கால் பட்டுச்சு உங்க மேல, தெரியாது எப்படி படம்? தெரிஞ்சுதானே படம். மன்னிச்சிங்கன்னு சொல்லு, தெரியாத பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லக்கூடாது. நான் ஒத்துக்கவே மாட்டேன். தெரியாம உலகத்துல எந்த மனிதனும் எந்த தவறையும் செய்ய முடியாது. தெரிஞ்சு செய்யறான். எப்படி தெரிஞ்சு செய்யறான்? சில பேர் அறியாமையில செய்யறான், சில பேர் ஆணவத்துல செய்யறான். அந்த மாதிரி தவறுகள் நடக்குமே தவிர தெரியாம யாரும் தவறு செய்ய முடியாது. இப்ப ஒரு கணவன் இருக்கிறான், ஒரு மனைவி இருக்கிறான். இந்த கணவனை விட்டுட்டு இன்னொருத்தங்கிட்ட போயிடுறா, தெரியாம போவல்லவா? அப்புறமா வந்துட்டு இல்லைங்க நான் தெரியாத தப்பு பண்ணிட்டேங்கன்னா இது எப்படி நியாயம்? அதனால தெரியாம எந்த மனிதனும் தப்பு பண்ண முடியாதமா, தெரிஞ்சேதான் செய்வான். முப்பொருள் சேர்ந்தது, அகார உகாரம் மகாரம் அப்படின்னு முப்பொருள் சேர்ந்தது. ஆன்மான்றது அணு. அப்போ ஆன்மால முப்பொருள் சேர்ந்தது, நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான், இந்த மூணும் சேர்ந்தது. இந்த மூணு தான் இது அகார உகாரம் மகாரம்ன்றது. அப்போ நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான்னா என்னன்னா காற்று, சப்தம், நெருப்பு, இது மூணும் சேர்ந்ததான் உலகத்தினுடைய அணு. அப்போ அதே அணு தான் உலகத்தில் வாழற நம்மளும் அந்த அணுவாக தான் இருக்கிறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிறதும் இந்த பொருள் தான். இப்போ ஒரு விதை எங்கன்னா ஒரு மண்ணில் நட்டிங்கன்னா, ஒரு சுரக்காய் விதை நட்டிங்க, ஒரு பூசணிக்காய் விதை நட்டிங்க, ஏதோ ஒரு விதை நட்டிங்கன்னா அது முளைச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓம் வடிவில் தான் வரும். அதுக்கப்புறம் தான் அது நிமிர்ந்து போகும். ஒரு கர்ப்பத்தில் குழந்தைய பார்த்தீங்கன்னா, ஒரு தாயினுடைய கர்ப்பத்தில் குழந்தை எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓம் வடிவல் தான். 2 கையும் 2 காதாண்டை வச்சுக்கின்னு ஓம் வடிவல் தான் அது சுருண்டு இருக்கும். இந்த 2 கையும் காதாண்டக்கிறதால தான் ஒரு குழந்தை பிறக்கும் போது முன்னாடி தலையும் கையும் சேர்ந்து வெளியே வருது. இது சில குழந்தைகள் என்ன பண்ணிட்டோம், கை விரிச்சிடும். கை விரிக்கும் போது அந்த குழந்தை கர்ப்பத்தில் டெலிவரி ஆகாமல் அதுதான் ஆப்ரேஷனு அது இதுன்னு பல விஷயம் பண்ணிடுவாங்க. அப்போ இந்த ஓம்ன்றதான் அணு.
ஓம்ன்றத ஓ போட்டு ஓக்குள்ள இம்மு இருக்கணும், அது அணு. ஓக்குள்ள இம்மு வெளியே வரக்கூடாது, வெளியே வந்துச்சுன்னா அது பிரபஞ்சமாயிடும். அப்போ நமக்கு ஆன்மான்றது அந்த அணுவா தான் நமக்குள்ள தலையில இருக்குது. அந்த அணுவில் இருந்து தான் மனம் வருது, அந்த அணுவில் இருந்து தான் உடல் ஃபுல்லாக இயக்கம் வருது. அப்போ மனத்தினுடைய குழந்தை, ஆன்மாவினுடைய குழந்தை தான் மனம், மனத்தினுடைய இயக்கம் தான் உடல். இப்போ ஒரு கால் எங்கேயோ இருக்குது, மனம் எங்கேயோ இருக்குது. ஆனால் காலில் ஒரு முள்ளு குத்தின உடனே கால் சொல்லுதா எனக்கு முள்ளு குத்துச்சின்னு உணர்வு சொல்லுதா? சொல்லாது, மனம் தான் சொல்லும். அப்போ உடல் முழுக்க இயக்கம் இருக்கிறது மனம். மனம்ன்றது என்ன? காத்தும் எண்ணமும் சேர்ந்தால் மனம். வெறும் காத்து மட்டும் இருந்தால் அது ஜீவன். இப்ப மற்ற ஜீவராசிகள்லாம் சொல்றோம், எல்லா ஆடு மாடு எல்லாத்தையும் ஜீவராசிகள் நீட்டோம். ஆனா நம்மளை மட்டும்தான் மனுஷன் சொல்லிக்கணும். மனுஷன் சொல்லிக்கிறதுக்கு காரணம் என்ன? நமக்கு மட்டும்தான் சிந்தனை இருக்குது, செயல் இருக்குது. இந்த ரெண்டும் இருக்கிறதால நமக்கு மனம் இருக்குது. மனம் இருக்கிறதால மனுஷன்னு பேரு. அதுக்கு ஒரு உயிர் இருக்கிறதால அதுக்கு ஜீவன் பேரு. அது எங்கன்னா போய் ஒரு ஊட கட்டிக்கிச்சா? ஒரு பெரிய பசுமாடு ஊட கட்டிக்கிச்சா? ஒரு பெரிய எருமாடு ஊட கட்டிக்கிச்சா? ஒரு பெரிய சிங்கம் ஊட கட்டிக்கிச்சா? கட்டிக்காது. அதுவும் குட்டி போடுது. உறவுகள் அந்த கர்ப்ப காலம் மட்டும்தான் அதுங்களுக்கு உறவு கால். அந்த கர்ப்ப காலம் முடிஞ்சதுன்னா அதனுடைய உறவுகள் பிரிஞ்சிடும். ஆனா மனிதனுக்கு மட்டும்தான் கர்ப்ப காலத்திலையும் உறவு, சாகர வரைக்கும் உறவு. இந்த உறவு எதால ஏற்படுனா மனம், மனத்தினுடைய செயல்பாடுனா ஆன்மா. அப்போ மனமும் ஆன்மாவும் சேர்ந்துதான் மனிதனுடைய உடல்ல ஏக்கமா நடத்துதம்மா. இது ஆன்மாவனுடைய செயல். இது வேற என்ன கேட்டீங்க? ஆவி. ஆவின்றது மனித உடலை விட்டு வெளியே வந்ததுக்கு பேரு ஆவி. ஆவின்னா என்ன அர்த்தம்? அனல்னு அர்த்தம். ஆவின்னா அனல் தானே. இப்போ ஒரு சாதம் வெந்துக்குன்னே இருக்கும், நேராக போய் தட்டு எடுப்பீங்களா? எடுத்த அனல் அடிக்குது, வெந்து போகுது கை. அப்போ ஒரு கரண்டியில தள்ளுறீங்க இல்லையா? அப்போ இந்த மனமும் ஆன்மாவும் சேர்ந்து வெளியே வந்த பிறகு, உடலை விட்டு வெளியே வந்தா அதுக்கு பேர் ஆவி. அந்த ஆவியே இந்த பாவிங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா பேய் பிசாசுன்னுக்குறாங்க. ஆனா ஆன்மா. முதல் கேள்வி எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்து ஒரு கேள்வி இருக்கு. அறியாத வயசுல இருந்து நிறைய ஆன்மீக சீரியல், மகாபாரதம், ராமாயணம்லாம் அப்போ நிறைய விரும்பி பார்ப்பேன். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரிஷி முனிவர்கள், தபஸ்விகள் எல்லாம் கையில் வந்து ஒரு கமண்டலமோ தண்டமோ வச்சுருப்பாங்க. அப்போ நான் என் பாட்டிக்கிட்டலாம் கேட்கும்போது, இவங்க எதுக்கு வச்சுருக்காங்களா? இவங்கெல்லாம் பரதேசிங்க, சன்னியாசிங்க, ரொம்ப ஊரூராக போவாங்க, இதுதான் வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம். எனக்கு அது அப்போது சரின்னு பட்டுச்சு. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தபஸ்விங்கெல்லாம் வந்து அந்த கமண்டத்தில் வந்து தண்ணி தெளிச்சுட்டு சாப விமோசனம் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு வரம் கொடுப்பாங்க. அவங்கள அந்த தண்ணியில் இருக்க சக்தி தான் சாப விமோசனம் வரம் கொடுக்குதா, இல்லை அந்த மகான்களோட தவ வலிமை அவங்களுக்கு அந்த என்ன பவர் கொடுக்குதான்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த தண்டம் எதுக்கு உபயோகிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஐயா, தண்டம் வச்சிருந்தவங்கலாம் வயசானவங்க. இந்த பாரு எனக்கு கை நிற்கல இல்லையா? இப்போ எனக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். இப்போ சேர் போட்டாங்க, அதனால நான் கை இப்படி வச்சுக்கிறேன் இல்லை? அவங்களுக்கு கை வச்சு நிற்க முடியாது தியானத்தில் இருக்கும்போது. அதனால அந்த தண்டத்தை மட்டும் கொடுக்கணும். அந்த தண்டத்து மேலே கை நிற்கும் இல்லையா? தண்ணின்றது எல்லாரும் தண்ணி தானே, எல்லாரும் தெளிச்சா சரியாயிடாது. மகான்கள் அவங்க உலக வாழ்க்கையை விட்டுட்டு கடவுள் வாழ்க்கையில் வாழும்போது அவங்க சொல்கிற சொல் பொய்யாகாது. அதனால் அந்த தண்ணியை எடுத்து அவங்க சொல்லி தெளித்தாங்கன்னா அது உண்மையாக நடைமுறைக்கு வந்துடும். அதுக்கு ஒரு சக்தி உண்டு. அவர் தெளிச்சாருன்னு நான் போய் தெளித்தா ஒன்றும் பண்ணாது, ஈரம் தான் வரும், வேற ஒரு செயலும் இருக்காது. ஏன்னா மகான்ன்றது வேற, மனுஷன்றது வேற. அவங்களுக்கு தான் மட்டும்தான் அந்த சக்தி உண்டு, நமக்கு அந்த சக்தி கிடையாது. அது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் தெளிச்சாருனால இப்போ நான் கூட தெளிக்கிறது இப்போ தெளிச்சுங்கிறாங்க. அப்படி தெளிக்கிறாரு ஒரு பயனை கிடையாது, ஏமாந்து தான் போவேன். அவங்க வந்து மகான், கடவுளுக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க, கடவுளுக்கு வாழ்க்கையில் மட்டும்தான் வாழ்க்கையே, வந்து உலக வாழ்க்கையே கிடையாது. அதனால் அவங்க சொல்கிற சொல், ஒரு நோயாளி போய் நின்னாரு, அவர் சரி பண்ணிடுவார். இப்போது இயேசுநாதருக்கு இன்றைக்கி உலகத்தில் ஏன் இவ்வளோ புகழ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் நிறைய சித்தாடல் வேலை செய்தார். தண்ணி மேலே நடந்தார், கண்ணு இல்லாதவனு கண்ணு கொடுத்தாரு, இந்த மாதிரி ஊனமானவனை நடக்க வச்சார். இது அவர் மட்டும்தான் செய்தாருன்னா இல்லை, ஒவ்வொரு மகான்களும் செய்தாங்க.
அவர் கொஞ்சம் அதிகமாக செய்ததால அந்த சக்தி கடைசியில் அவரையே பாதிச்சிச்சு. அவரை துன்புறுத்தும் போது அவரையே அவர் காப்பாற்றிக்க முடியாத நிலைமை வந்துச்சு. இது அந்த மகான்களுக்கு சக்தி கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் நான் கண்ணை வர வைக்கிறேன் காதை வர வைக்கிறேன்னு துட்டு பட்டிக்கு பிடிங்கன்னு போடுறாங்க. மகான்ன்றவன் வேற, மனுஷன்றவன் வேற. மனுஷன் ஏமாற்றத்துக்கே வந்தவன், மகான் உலகத்துக்காகவே வாழ்ந்தவங்க. அதனால அவங்க தெளிச்சா சரியா போடும், நம்ம தெளிச்சா சரியா போடாது. அதனால அதுக்காக அவங்க அந்த கமண்டலத்தை எப்போ வச்சுனாங்க, ஏன்னா அது ஒரு மந்திர நீர். மனசை எந்திரமயமா ஆக்கி அந்த சக்தியை அந்த தண்ணியில வச்சிருந்தாங்க. அதனால அந்த தண்ணி தெளிச்ச போகும். நான் குளத்து தண்ணி எடுத்து தேய்ச்சிருந்தேன்னு சரியா போகும். அதனால அதுக்காக வச்சிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, இப்போ நானும் உபதேசம் வாங்கியிருக்கோம், அவரும் உபதேசம் வாங்கியிருக்கோம். இப்போ நிறைய தம்பதின்னு பார்த்தீங்கன்னாக்கா கல்யாணம் பல வருஷங்கள் ஆகிக்கூட எல்லாம் வசதி இருந்தால் கூட என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகுது. அப்படி அந்த குழந்தை பாக்கியமே இல்லாமல் போகிறது வரமா சாபமா? எனக்கு இந்த கேள்வி ஏன் தோணுச்சுனாக்கா, நாங்கள் 2 பேருமே இந்த பயணத்தில் போயிட்டு இருக்கிறதால நான் வந்து இது வரமா கூட நினச்சிட்டு போயிடுவேன். ஏன் நினைக்கிறேன்னாக்கா, நமக்கு நாம் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுறோமோ அதுதான் நாளைக்கு என் பிள்ளைங்கள் கொடுத்துட்டு போகிறேன். அதனால வந்து அது எனக்கு நான் வந்து சொத்தும் சேர்த்து கொடுக்க போறது இல்லை, என்னோட பாவமும் நான் கொடுக்க போறது கிடையாது. அதனால எனக்கு வந்து இது நான் வரமாவே நினைச்சிட்டு போயிடுவேன். ஆனா நிறைய தம்பதியருக்கு இது இல்லாம போகுது. அது அவங்களுக்கு வரமா சாபமா? முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நானும் பார்த்திருக்கேன். ஆனா எனக்கு வந்து அது சரியா திருப்தியா அடையல. நான் இதுல போறதால எனக்கு இது வரமாவே இருந்துட்டு போட்டுமே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. முதல்ல வரமன்னா என்ன, சாபமன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். வரமன்னா நன்மை, சாபமன்னா தீமை இல்லையா? அதானே அதனுடைய பலன். இப்போ ஒரு அம்மா இருக்குது, ஒரு குழந்தைங்க பிள்ளைங்க வளருது அம்மா கிட்ட. அம்மா சொல்றத கேட்கவே மாட்டேன் அந்த பிள்ளைங்க. அப்ப அம்மா என்ன சொல்றா, வழங்கவே மாட்டேடா நீ அப்படின்றான். அது என்ன வார்த்தை, நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா? தவறான வார்த்தை. தவறான வார்த்தை, அது பேர் சாபம் இல்ல. அப்போ ஒரு தாய் தகப்பன் சொல்றது அந்த பிள்ளைங்க தட்டாம கேக்குது. அப்போ அந்த தாயின் தகப்பன் என்ன சொல்றாங்க, வாழ்க்கையில நல்லா இருப்படான்றாங்க. அதுக்கு என்ன பேரு? வரம் இல்லையா? அப்போ வரம்ன்றது வாழ்த்துறது, சாபம்ன்றது திட்டுறது இல்லையா? அதானே சாபம். ஆனால் வரமும் வாழ்க்கைக்கு உதவும், சாபமும் வாழ்க்கைக்கு நடைமுறைக்கு வந்துடும். அதனால்தான் நான் பல வீடியோக்களை சொல்றேன், பெரியவங்க வயிறெறிகிற மாதிரி நடந்துக்காதீங்க, பெரியவங்க வாயில ஒரு வார்த்தை வர மாதிரி நீ இது பண்ணிக்காதீங்க. பட்டினத்தாரு அவங்க அம்மா இறந்துடுறாங்க, கட்டை போட்டு அவங்க அம்மாவை கொளுத்துறாங்க. அவரு வெளியூர்ல இருக்கிறாரு, அம்மா செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சு போய் ஓடி ஆடுறாரு. ஓடி அந்த உடனே பார்த்தா அம்மாவை கட்டை மேல அடிக்க வச்சுக்கிறாங்க. அப்ப செத்து போன உடல அது கட்டை மேல அடுக்கணான்னா எதை இரும்பு மேல அடுக்கணான்னா. ஆனா அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றத சொல்றேன் நான். என் தாய் வந்து கட்டை உடம்புல குத்தும், எங்க அம்மா உடம்பு வலிக்கும், செத்து போன உடல் அது கத்தியத்தை வெட்டினாட ஒன்றும் ஆகப்போதில்லை. ஆனா அந்த பிள்ளையினுடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கு சொல்றது, எங்க அம்மாவுடைய உடல் வலிக்கும் அப்படின்னுட்டு அந்த கட்டையெல்லாம் தள்ளிட்டு பச்சை வாழை மரத்தை வெட்டி எடுத்துன்னு வந்து வச்சுக்கின்னு கொளுத்துறாரு. எரியுது. எப்படி எரியுது? பத்தி போட்டி நெருப்பு பெட்ரோல் எல்லாம் ஊற்றி கொளுத்துல. இப்ப அதானே பண்ணிக்கிறாங்க, இப்ப அதானமா பண்றாங்க. அவர் சொல்லால சுட்டு எரிக்கிறாரு. என்ன சொல்றாரு? முன்ன இட்ட தீ முப்புறத்திலே, சிவன் இட்ட தீ வந்து 3 பாகமும் எரிஞ்சு போச்சுடா ஆதியில அப்படின்றாரு. அதனால சொல்றாரு முன்ன இட்ட தீ முப்புறத்திலே, பின்ன இட்ட தீ தென்னிலங்கையில, ஆஞ்சநேயர் வாளியில தீய கொட்டி இலங்கையை அழிச்சிச்சு இல்லையா? அதனால பின்ன இட்ட தீ தென்னிலங்கையிலே, அன்னை இட்ட தீ அடி வயிற்றிலே, யானும் இட்ட தீ மூழ்க மூழ்கவே என்றார். ஒரு தாயினுடைய கர்ப்பத்துல நெருப்பு இல்லைன்னா நான் உருவாகி வந்திருக்க முடியாதுடா, அந்த நெருப்புல வந்தவன்டா நான் இப்ப யோக நெருப்புல இருக்கிறேன். நான் சொல்ற அது சுட்டெரிக்கணும்ன்ற எரிஞ்சு போகுது. நீ நான் சொன்ன எரியுமா? சொல்லுமா? இது வரம். குழந்தை இல்ல, மனைவி கணவனோட வாழல, கணவன் மனைவியோட வாழ, இது எல்லாம் சாபம்.
ஏதோ ஒரு காலத்துல யாருக்கிட்டோ வாங்கின சாபம் நடைமுறையில் இருக்குது. வரம் சாப்பாட்டுக்கே வழியில், ஆனா 5 புள்ள பெத்துறான், கோடி கோடியா வச்சுக்கிறான், தத்து எடுக்கிறான். காரணம் அது சாபம், இது வரம். புரிஞ்சுதா? சரி, அப்புறம் என்ன? அப்புறம் வந்து நம்ம உடம்பு பஞ்சபூதத்தால இயக்குது. ஆனா இந்த கண்ணுக்கு மட்டும் ஏயா அல்லல்ல குறையாத அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணு கையா அவ்வளவு வர கிடைக்கும். இப்ப கண்ணை மூடிக்க, இவ்வளவு பேர் உட்காந்து காது பார்த்து சொல்லு. காது பார்க்காது. 5 பஞ்சபூதத்துல அதுவும் ஒண்ணுதான். ஆமா. பாக்குமா? பார்க்காது. கண்ணை மூடிக்க. மூக்கு பாக்குமா? பார்க்காது. மூக்குக்கு தெரியற வாசனை கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. காதுக்கு கேட்கிற சத்தம் கண்ணுக்கு உணருமா? வாய்க்கு தெரிகிற ருசி கண்ணு அறியுமா? 5 பஞ்சபூதங்கள், 5ம் 5 தொழிலை செய்து, ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தமே கிடையாது. அது தொழில் அது செய்து. கண்ணு என்ன செய்யணுமோ அதை செய்து, மூக்கு என்ன செய்யணுமோ அது செய்து, காது என்ன செய்யணுமோ அது செய்து, வாய் என்ன செய்யணுமோ செய்து, உடல் என்ன உணரணுமோ உணரணும். அதனால மெய், வாய், கண், மூக்கு, செவி எண்ணம். அப்ப கண்ணுன்றது ஆகாய பொருள், இது காது. கண்ணுன்றது நெருப்பு, மூக்குன்றது காற்று, வாயின்றது நீர், உடல்ன்றது மண்ணுமா. இந்த 5 சேர்ந்ததுதான் அண்டமாவும் இருக்குது, பிண்டமாவும் இருக்குதுமா. ஆனா இந்த கண்ணு பாத்தீங்களா, நம்ம பாக்குறது, மனசுல எண்ணங்கள் வருது, நல்லதும் நினைக்குது, கெட்டதும், நல்வினையும் செய்ய தோணுது, தீவினையும். அதுதானே அது பார்த்துன்னு, அது எதெல்லாம் பார்க்குதோ அது கண்டதை உலகத்துல இருக்கிறதெல்லாம் வலிச்சின்னு வந்துச்சுக்கு, மீதியெல்லாம் பார்க்கல இல்ல. அதனால தானே நான் வீடியோவில் சொல்லிக்கிறேன், 4 பஞ்சபூதங்கள் இருக்குது. 4 விட கண்ணுக்கும் மனசுக்கும் நெருங்கிய தொடர்பு. ஏன்னா எதையுமே ஒரு வினாடியில சொல்லும், அதை மனசு எடுத்துக்கும், அதுக்கேற்ற மாதிரி அது செயல் புரியும். அது நன்மையும் நடக்கலாம், தீமையும் நடக்கலாம். அதனால கண்ணுக்கு அவ்வளவு பவர். இன்னொன்று ஐயா, நம்ம பாடம் பயிற்சி பண்ணும்போது இந்த விரலையும் சேர்த்து வச்சு பாடம் பண்றோம். இந்த நமக்கு இருக்க இந்த 5 விரலுக்கும் நம்ம நாடிகளுக்கும் தொடர்பு உள்ளதையா? நீ இதயத்துக்கே தொடர்பு. இந்த 5 விரல் இருக்குது, இந்த 5 விரலுக்கும் இதயத்துக்கும் தொடர்பு. இந்த 5 விரலும் இதயத்துக்கு தொடர்பு இருந்தாலும் இந்த 2 விரல் முக்கிய தொடர்பு. இது பெண்ணு, இது ஆண். இது ரெண்டும் சேர்ந்துதான் இது அபானன் பிராணன் பேரு. இதுக்கு சக்தின்னு பேரு, இதுக்கு சிவம்னு பேரு. இதுக்கு பெண்ணுன்னு பேரு, இதுக்கு ஆணுன்னு பேரு. இது ரெண்டும் இணைஞ்சாதான் இயக்கமே. உலகமும் அப்படிதான், நீ அப்படிதான், கடவுளும் அப்படிதான். அதனால நம்ம பாடம் பண்ணும்போது கண்டிப்பா அதை சின்முத்திரை வச்சு செய்யணும். ரொம்ப அருமையா சார்.